ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தான் களம் கண்ட முதல் தேர்தலே வெற்றி பெற்று தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ளார் தாவேக தலைவர் விஜய். அரசியல் பாணியில் மட்டுமல்லாது அவரது அமைச்சரவை தேர்வும் வழக்கமான திராவிட அரசியல் கட்சிகளின் போக்கிலிருந்து மாறியிருக்கிறது. அதில் மிக முக்கியமானது மயிலாப்பூர் தாவேக எம்எல்ஏ வெங்கடராமன் அமைச்சராக நியமிக்கப்பட்டது. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சராக நியமிக்கப்படுவதும் அவர்கள் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதும் மிக அரிதாக இருந்தது. தமிழக அரசியலில் 1980க்கு பிறகு அமைச்சரவையில் பிராமண சமூக பிரதிநிதித்துவம் என்பது அரிதான ஒன்றாக இருந்து வந்தது. இறுதியாக எம்ஜிஆர் அமைச்சரவையில் டாக்டர் ஹண்டே அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியிலும் கூட பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாகும் வாய்ப்பு மிக குறைவாகவே இருந்தது. அந்த மரபு வழி தடையை உடைத்து இப்போது மயிலாப்பூர் தாவேக எம்எல்ஏ வெங்கடராமனை அமைச்சரவையில் அமர்த்தியுள்ளார் விஜய். பிராமணரான வெங்கடராமன் ஒரு சட்ட வல்லுநர். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே விஜயின் சட்ட ரீதியான விவகாரங்களையும் நிதி மேலாண்மையையும் கவனித்து வந்தார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக விஜயின் நிழலாகவும் நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் இருந்து வருகிறார். விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறுவதற்கு முன்னரே அதன் நிர்வாக பணிகளில் இவருக்கு முக்கிய பங்கு இருந்தது. தற்போது சென்னையின் பாரம்பரியமிக்க தொகுதியான மயிலாப்பூரில் போட்டியிட்டு ஆளுங்கட்சியான வலிமையான வேட்பாளரை வீழ்த்தி தனது மக்கள் செல்வாக்கை நிரூபித்துள்ளார். திமுகவின் வேலுவை 28,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதன்முறையாக சட்டசபைக்கு தேர்வாகியுள்ளார். இவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சாதி மதங்களை கடந்த சமத்துவ அரசியல் என்ற தாவேகாவின் கொள்கையை செயல்படுத்தும் விதமாக இந்த நியமனம் அமைந்துள்ளது. அனைத்து சமூகத்தினரையும் அதிகார மையத்திற்குள் கொண்டுவரும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இதுவரை ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை குறிவைத்த அரசியலை உடைத்து விஜயின் மாற்று அரசியல் பாணி இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 46 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார்.